Hello guys, இன்னைக்கு வீடியோல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். டீ கடையிலலாம் கிடைக்கக்கூடிய அந்த சமோசா ஷீட் வச்சு பண்ணுவோம் இல்லையா, அந்த சமோசா தான் செய்ய போறோம். நான் வந்து ஆனியன் ஸ்டஃபிங்க்கு பதிலா உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் செய்ய போறேன். இதை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து 1 கப் மைதா, 1/2 கப் வந்து கோதுமை மாவு. நீங்கள் ஃபுல்லாக மைதா மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இந்த எண்ணெயும் மாவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் டைட்டாக மாவு வந்து பிசைஞ்சிக்கணும். பூரிக்கு பேசுகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஸோ நான் வந்து டேபிள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து மாவு பிசைகிறேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், மூடி போட்டு இது வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு வந்து சைடில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரிய வைக்கணும். அது பொரிஞ்சதுமே கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, ஒரு வெங்காயம் போட்டு வதக்கணும். வதங்கினதுமே இங்கே வந்து நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். மூடி போட்டுட்டு ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாஸ் போடலாம். ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக விட்டுறணும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சு. இப்போ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு எப்படியே இருந்துச்சுன்னா ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். ஸோ அதனால் மேஷர் வச்சு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசி ஆடட் ஃப்ளேவருக்காக நாங்கள் சீஸ் போட்டுக்கிறேன். மொசரேலா சீஸ் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங் வந்து ஆற விட்டுருங்க. இப்போது மாவு வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணி பூரிக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கோங்க. எல்லாமே வந்து நம்ம சப்பாத்தி எப்படி திரட்டுவோம் அந்த மாதிரி திரட்டி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சப்பாத்தி எடுத்து அது மேலே வந்து நல்ல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு டஸ்ட் பண்ணணும். மைதா மாவு டஸ்ட் பண்ணும்போது நல்லா டஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஷீட்டு பிரிக்கும் போது ஒட்டாமல் வரும். இது மேலே இன்னொரு சப்பாத்தி போட்டுட்டு அதே மாதிரி ஆயில் போட்டுட்டு அது மேலே வந்து மைதா மாவு நல்லா டஸ்ட் பண்ணுங்கள். அதான் 3 லேயராக நான் தேய்க்க போகிறேன். அப்போ தான் 3 லேயர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இதை வந்து தோசை தவாயில் போட்டு நம்ம சும்மா சுட்டு எடுக்கணும். சப்பாத்தி சுடுற மாதிரி அந்த அளவுக்குலாம் சுட வேண்டாம். சும்மா சூடு ஏறுனா போதும், அவ்வளோதான். இப்போ எடுத்துட்டு இதில் வந்து நம்ம லேயர்ஸ் பிரிக்கணும். ஸோ நம்ம வந்து நல்லா ஆயில் போட்டு மாவு டஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒட்டாமல் பிரிக்க வரும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சமோசா ஷீட்ஸ் ரெடி. இப்போது எட்ஜஸ்லாம் வந்து நம்ம ஈவன் பண்ணிக்கணும். ஈவன் பண்ணிவிட்டு 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சென்டரில் வந்து இந்த மைதாவும் தண்ணியும் மிக்ஸ் பண்ண பேஸ்ட் போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி சென்டரில் மடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் போட்டுட்டு ஒரு சமோசா கோன் ஷேப்புக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் உள்ள ஸ்டஃபிங் நல்லா போட்டுட்டு சைடில் மைதா பேஸ்ட் போட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா சமோசாவும் மடித்து எடுத்துக்கோங்க. இப்போது மீடியம் ஹாட் ஆயிலில் இந்த சமோசாஸ்லாம் போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட டீ கடை ஸ்டைலில் வந்து சமோசாஸ் ரெடி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.